பிரபலமான தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சரிகமபா நிகழ்ச்சி எல்லோருக்குமே பிடித்த ஒன்றாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. திறமை இருக்கக்கூடிய குழந்தைகளை மேடை ஏற்றி அவங்களுக்கு வின் பண்ணதுக்கு அப்புறமாக பலவிதமான வாய்ப்புகள் அதன் மூலமாக கிடைக்கிற மாதிரியாக இந்த ரியாலிட்டி ஷோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதனால் எல்லோருக்குமே ஒரு குழந்தைகள் ஜூனியர்ஸ் வராங்க அப்படின்னா ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதில் இங்கே மிகப்பெரிய அளவில் இப்போது விஜய் அவர்களுக்கான சுற்று நடந்திருக்கு. அதில் ஒரு குழந்தை அழகாக பாடி எல்லோருடைய மனதையுமே கவர்ந்திருக்காங்க. அபிஷேகா தான் இந்த வாரம் எப்போவுமே கிராமத்து பாடல்களை பாடக்கூடியவங்க. தளபதி சுற்று அப்படின்னு வந்ததுமே நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்ற வேட்டைக்காரன் படத்துலேருந்து அந்த பாடலை எடுத்து பாடியிருக்காங்க. அதை பாட ஆரம்பித்ததும் அரங்கமே அதிர்ந்து போயிடுச்சான். அந்த அளவுக்கு பாடியிருக்காங்க. இவங்களுக்கு இது நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நிலையில் வேறு ஒரு ஸ்டைலில் அவங்க நல்லா பாடியிருக்காங்கன்னா எல்லோராலையுமே அது முக்கியமாக எல்லோருக்கும் பிடிக்கும் ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இப்போ அபிஷேக் அவர்கள் பாடியிருக்கக்கூடியது. ஆடிஷன்லேருந்து இப்போ வரைக்கும் கிராமத்து பாடல்களை செலக்ட் பண்ணி பாடினவங்க திடீரென விஜய் அவர்கள் சுற்று வந்ததுமே இப்படி பாடியிருக்கிறது எல்லோருக்குமே ஷாக் ஆகியிருக்கான். தொடர்ந்து ஜட்ஜஸ்கள் எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நீங்கள் நல்லா பாடியிருக்கீங்க, இதை கைவிடக்கூடாது, அப்படியே இதை பிடிச்சிக்கிட்டு நல்லா ஃப்யூச்சரில் பாடி எப்படியாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஏறிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொதுவாக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளை வளர்த்து விடுறதில்ல மிகப்பெரிய முக்கியமான பங்கு இதே போல் இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோக்களுக்கு இருக்குது. அதுதான் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்றாகவும் இருக்குது. ரசிகர்களுடைய ஆதரவும் ரொம்பவே இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலில் இப்போது அபிஷேக் அவர்கள் இந்த சுற்றுலா பாடியிருக்கிறது எல்லோருடைய மனதையுமே கவர்ந்திருக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்றது தான் எல்லோருடைய ஒரு பாராட்டுகளை குவிச்சு வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இவங்க இதே போல் பாடணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இவங்க கடந்த சீசன்களில் இருந்தவங்கள போலவே இவங்க நிச்சயமாக எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு இப்போ எல்லோருமே பாடி வந்துட்டுருக்காங்க. திவினேஷ் வரிசையில் இவங்களும் வராங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.